தமிழ் சினிக்கதை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காமெடி நடிகராக உலா வந்த நடிகர் சதீஷ் கதாநாயகனாக நடித்து இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ள திரைப்படம் வித்தைக்காரன். இயக்குனர் வெங்கி இயக்கியுள்ள இந்த படத்தை ஜான் பாண்டி தயாரித்துள்ளார். படத்துக்கு யுவ கார்த்திக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். அருள் சித்தாரத் படத்தொகுப்பு செய்துள்ளார். படத்தின் பெயருக்கு ஏற்ப படத்தின் கதாநாயகனாக சதீஷ் ஒரு மாயாஜால நிகழ்ச்சி நடத்தும் மாயாஜாலக்காரராக வருகிறார். தலையில் அடிபட்டு ஒரு நாள் நினைவை இழந்த நபராக வரும் சதீஷுக்கும் தங்கம் வைரம் கடத்தும் மாரிகோல்ட் டாலர் அழகு மற்றும் கல்கண்டு கும்பலுக்கும் நடக்கும் சம்பவங்களை நகைச்சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் தர முயற்சிக்கும் திரைப்படமே வித்தைக்காரன். படத்தில் சதீஷ் மட்டுமின்றி ஆனந்தராஜ், மதுசூதனன், சுப்பிரமணிய சிவா, மெட்ராஸ் படப்புகழ் பவல் நவகீதன் என பெரிய நட்சத்திர பட்டாளமே உள்ளது. மருத்துவமனையில் அடிபட்டு தனக்கு ஒரு நாள் மட்டும் நடந்த நிகழ்வுகளை மறக்கும் நாயனாக படத்தில் தனது கதையை தொடங்கும் சதீஷ் மாயாஜால நிகழ்ச்சி நடத்தியும் தங்கம் வைரம் கடத்தும் ஆனந்தராஜ், சுப்பிரமணிய சிவா கும்பலை ஏன் தொடர்பு கொள்கிறார்? அந்த கும்பலுக்கும் சதீஷுக்கும் இடையே என்ன தொடர்பு என திரைக்கதை நகர்கிறது. ஒரு காலத்தில் வில்லனாக மிரட்டிய ஆனந்தராஜ் சமீப காலமாக காமெடி கதாபாத்திரத்தில் கலக்கி வருகிறார். இந்த படத்திலும் அவரை டாலர் அழகு என்ற காமெடி கலந்த வில்லனாக களமிறக்கியுள்ளார் இயக்குனர். ஆனால் டாலர் அழகு கதாபாத்திரம் முழுமையாக ரசிகர்களை ரசிக்க வைத்ததா என்றால் கேள்விக்குறி என்பதே பதில். அதே சமயம் சில இடங்களில் ஆனந்தராஜ் தனக்கே உரிய பாணியில் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறார். தமிழ் சினிமாவின் பல பாடல்களில் தனது வித்தியாசமான உடல் மொழியில் ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான டான்சர் ஜப்பான் குமார் இந்த படத்தில் ஒரு நடிகராக களமிறங்கியுள்ளார். ஆனந்தராஜுடன் அவர் படம் முழுக்க வந்தாலும் அவரது கவுண்டர்கள் ரசிகர்களும் சென்று சேரவில்லை என்றே கூற வேண்டும். முதல் பாதியை காமெடியாக கொடுக்க நினைத்த இயக்குனருக்கு சில இடங்களில் சர்க்கிள்கள் ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் பாதியில் பெரும்பாலான கதைக்களம் விமான நிலையத்திலேயே நகர்கிறது. ஒரே இடத்தில் கதைக்களம் நடந்தாலும் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக செல்கிறது. 25 கோடி மதிப்புள்ள வைரத்தை கைப்பற்றுவதற்கு ஒட்டுமொத்த கும்பலும் விமான நிலையத்துக்குள் சுற்றி வருகிறது. படத்தின் 3 வில்லன்களையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் சதீஷ் அதே விமான நிலையத்தில் 3 ஆண்டுகள் சுத்தம் செய்யும் நபராக பணியாற்றிய என்பதை நாயகி சிம்ரன் குப்தா கண்டுபிடிக்கிறார். சதீஷ் மருத்துவமனைக்கு சென்று தான் சம்பாதிக்கும் பணத்தை இளம்பெண் சிகிச்சைக்காகவும் வழங்குவதை சதீஷ் மூலமாகவே அறிந்தும் கொள்கிறார் கதாநாயகி. உண்மையில் சதீஷ் மாயாஜாலம் நிகழ்ச்சி நடத்தும் மாயக்காரரா, விமான நிலையத்தில் சுத்தம் செய்யும் நபரா? அந்த கடத்த கும்பலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? விமான நிலையத்தில் சிக்கிய 25 கோடி வைரம் யார் கையில் சிக்கியது? சதீஷ் பண உதவி செய்யும் அந்த இளம்பெண் யார்? போன்ற கேள்விகளுக்கு இரண்டாம் பகுதியில் விடை கிடைக்கிறது. படத்தில் சதீஷ், ஆனந்தராஜ், ஜப்பன்குமார், ஜான் விசை, பாரிமுத்து, சாம்சன் நட்சத்திர பட்டாளமே இருந்தாலும் சிரிப்பை ஏற்படுத்தினார்களா என்றால் அது மிஸ்ஸிங் என்றே சொல்ல வேண்டும். ஆனந்தராஜ், ஜப்பான்குமார், சதீஷ் ஆகியோர் நகைச்சுவை காட்சிகளை இன்னும் ரசிக்க வகையில் அமைத்திருக்கலாம். அதே போல முதல் பாதியில் மாயமான தங்கம் எங்கே சென்றது என்ற கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. இசையமைப்பாளர் வெங்கட் படத்தின் சுனாமிகா பாடல் இதமாக இருந்தது. படத்துக்கு தேவையில்லாமல் பாடல்களை வைக்காததற்கு இயக்குனரை பாராட்டலாம். சில சர்க்கிள்கள் கேள்விகளை தவிர்த்துவிட்டு ஆபாசம், இரட்டை அர்த்தங்கள் இல்லாமல் குடும்பங்களுடன் சென்று பார்க்கும் வகையில் அமைந்துள்ள வித்தைக்காரன் படத்தை பாராட்டலாம். படத்தை பார்க்கலாம்.